ஒரு உப்புக்கு கரைதிறன் கூட என்று சொன்னா அதோட மீனிங் என்ன? கரைதிறன் செறிவு எல்லாம் ஒன்றுதானே. கரைதிறன் சமன் என்ன? மோலின் கீழ் கனவளவு. சரிவிட அதே சமன்பாடுதான் கரைதிறனுக்கு. அல்லது திணிவை வச்சும் போடலாம், படிச்சிருக்கான். திணிவின் கீழ் கனவளவு. நாங்க கரைதிறன் என்ற கான்செப்ட் படிச்சோம், என்ன அலகுல அளக்குறதுன்னு படிச்சோம் என்ன. சோ அதான் இங்க இருக்க விஷயம். இப்ப இத வச்சு பாருங்க, ஒரு ஆளுக்கு இந்த கரைதிறன் கூட வேணும் என்று சொன்னா அந்த உப்பு கரையிற திணிவு, இது திணிவு தானே என்ன, கிராம் என்ன திணிவு தானே என்ன. அப்ப திணிவு என்னவா இருக்க வேணும்? கூடவா இருக்க வேணும். இப்ப சிம்பிளா சொல்ல வேணும்னா, யார் ஒரு ஆளுக்கு தண்ணீர கரையிற அந்த அளவு கூடவா இருக்குது, அவருக்கு கரைதிறன் எப்படி இருக்கும்? கூடவா இருக்கு. கரைதிறன் கூடினா கரைதிறன் பெருக்கம் என்ன செய்யும்? கூடும். அப்ப இதுல நாங்க என்ன கான்செப்டுக்கு வரலாம்? எந்த உப்பு தண்ணீல நல்லா கரையுதோ அவருக்கு கரைதிறன் பெருக்கம் கூட. எந்த உப்பு தண்ணீல கரையிற திணிவு குறைவா இருக்குதோ கரைதிறனும் குறைவா இருக்கு, கரைதிறன் பெருக்கமும் குறைவா இருக்கு. அப்ப எந்த உப்பு நல்லா நிறைய தண்ணீல கரையுதோ அவருக்கு கரைதிறன் கூட. கரைதிறன் கூடினா கேஎஸ்பியும் கூடும். ஓகே தானே கான்செப்ட். இதுவே தண்ணீல கரையிற திணிவு குறைஞ்சா கரைதிறனும் என்ன செய்யும்? குறையும், கேஎஸ்பியும் குறையும். ஓகே தானே, இதுதான் கான்செப்ட். இதுல இருந்து நாங்க என்ன முடிவுக்கு வரலாம் சொன்னா பிள்ளைகள், ரெண்டு உப்பு தாராங்கன்னா அதுல யாருக்கு கேஎஸ்பி குறைவாக இருக்குது கண்டு பாருங்க. அவர் கரையிற அளவு எப்படி இருக்கும்? குறைவா இருக்கும். ஓகே தானே, ஞாபகத்துல வச்சுக்கொள்ளலாம். கேஎஸ்பி யாருக்கு குறைவா இருக்குதோ அவர் கரையிற அளவு குறைவன்ற அர்த்தம் என்ன. அப்ப அவர் ஈஸியா படிய பார்ப்பார், பாத்திரத்துக்குள்ள ஈஸியா அடியில ஃபோமாக பார்ப்பார். ஓகே தானே, இதுதான் கான்செப்ட். அப்ப யாருக்கு கேஎஸ்பி கூடவோ அவர் நல்லா தண்ணிக்கு கரைஞ்சு கொண்டு இருப்பார். யாருக்கு கேஎஸ்பி குறைவா இருக்குதோ அவர் கரைய முடியாது, கஷ்டம் என்ன. கேஎஸ்பி குறைவுன்னு சொன்னா கொஞ்சமா தான் கரையுது, கொஞ்சமா தான் கரையுதுன்னா மிச்சம் அவ்வளவு உப்பும் என்ன செய்யும்? கீழே போய் படியும் என்ன. அதை ஞாபகத்துல வைக்கலாம். இந்த கான்செப்ட் உங்களுக்கு விளங்கிட்டுதோ? நான் சொன்ன ஏசி டவுட் இருக்குதா? ஏசி டவுட்னு சொல்ல வேணும். ஓகே, நோட் பண்ணி கொள்ளுவேன். ஓகே, கேள்வி கொள்ளுங்க, அதுக்கு சாமாக் பண்ணி எழுதுங்களா. உப்புக்கு கரையும் திணிவு அதிகமாக உள்ளதோ அல்லது எவ்வுப்பு நன்கு கரைகின்றதோ, எவ்வுப்பு நன்கு கரைகின்றதோ அதன் கரைதிறன் அதிகம், கேஎஸ்பியும் அதிகம். இப்படி போட்டு காட்டுங்க, நான் சொல்றேன். உப்பு கரையும் அளவு குறைவாக உள்ளதோ, உப்பு கரையும் அளவு குறைவாக உள்ளதோ அதன் கரைதிறன் குறைவு, கேஎஸ்பி
குறைவு. ஓகே, ஷார்ட்டா நோட் பண்ணிக்கொள்ளுங்க. அகெயின் ஃபுல்லா ரிப்பீட் பண்ணி பார்த்துட்டு வாங்க பிள்ளைகள். இதோட ஃபினிஷ் பண்றேன். நெக்ஸ்ட் கிளாஸ் இதுல பேலன்ஸ் கான்செப்ட் பார்ப்போமா? டவுட் ஆச்சுன்னா சொல்ல வேணும். நெக்ஸ்ட் கிளாஸ் வந்து ஃப்ரைடேன்னு நான் நிஜம் நாளைக்குன்னு சொல்லி சாரியா, ஃப்ரைடே. இனி ஃப்ரைடே கிளாஸ்ல வந்து இத பேலன்ஸ் வந்து பார்ப்போம். ரிப்பீட் பண்ணிக்கொண்டு வாங்க. டவுட் ஆச்சுன்னா எனக்கு சொல்ல வேணும். எல்லாருக்கும் ரெக்கார்ட் சென்ட் பண்றேன்னா டே கிளாஸ் பிகாஸ் நான் கவரேஜ் பிரச்சனை இருக்குன்னு நினைக்கிறேன். லைவ் கிளாஸ் ஜாயின் பண்ண சஞ்சமி உங்களுக்கு கவரேஜ் பிரச்சனை நினைக்கிறேன். ஸோ நான் வந்து ரெக்கார்ட் சென்ட் பண்றேன். ஸோ இப்போ அகைன் ரிப்பீட் பண்ணி பார்த்துட்டு வாங்க. ஏதாச்சும் டவுட் இருந்தால் சொல்ல வேணும். ஓகே சரி, ஓகே.